கேரள மாநிலத்தில் பூந்தானம் என்ற கிருஷ்ண பக்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சமஸ்கிருதம் நன்றாக தெரியாவிட்டாலும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பெரும் பக்தியுடன் பாராயணம் செய்வார். ஒரு நாள் அப்படி பாராயணம் செய்து கொண்டிருக்கும் போது பத்மநாபோ அமரப்பிரபு என்ற வார்த்தை வரும்போது அவர் மரப்பிரபு என்று பாராயணம் செய்தார். அதை பார்த்த நாராயண பட்டத்திரி என்ற பெரும் பண்டிதர் கோபித்துக் கொண்டார். என்ன நீ பாராயணம் பண்ணுகிறாய்? அமரப்பிரபு என்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று அர்த்தம். ஆனால் நீ மரப்பிரபு என்று மரங்களுக்கு தலைவன் என்று கீழாக பேசுகிறாய் பகவானை என்று திட்டிவிட்டு சென்றுவிட பூந்தானம் தனது வீட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்போது தனது வீட்டில் படுத்திருந்த நாராயண பட்டத்திரி கனவில் சென்ற பகவான், நீ ஏன் அவனை திட்டினாய்? அமரர்களுக்கெல்லாம் நான் தலைவன் தான், அதே போல் மரங்களுக்கு நான் தானே தலைவன், அவன் உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறான் என்று கோபம் கொள்ளவும் நாராயண பட்டத்திரி ஓடி சென்று பூந்தானத்திடம், அப்பா, மரங்களுக்கும் அவர்தான் தலைவனாம், நீ உண்மைத்தான் சொல்லியிருக்கிறாய் என்று மன்னிப்பு கேட்டார். அம்மா என்று அழைக்க தெரியாத மழலையின் மொழியைக் கண்டு தாய் கோபிப்பாளா என்ன? ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி.